அலெஜாண்ட்ரோ நாவாரோ. யாருடா அது, பேரே புதுசாக இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கடினமான உழைப்பாளியான ஒரு டீச்சரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் மரண படுக்கையில் கூட மாணவர்களுக்கு நல்லது செய்யணும், அவங்கள மேலே கொண்டு வரணும், நல்லா படிக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையிலேயே இருந்திருக்காரு. அவர் கடினமான ஒரு நோயால் ஹாஸ்பிட்டலில் தீவிரமான சிகிச்சை பெற்றுட்ருக்காரு. அப்போது கூட அவரோட லேப்டாப்பை கேரி பண்ணிட்டு போயிருக்காரு. ஸ்டூடெண்ட்டோட எல்லா கொஷின் பேப்பரை வச்சு ஆன்சர் ஷீட்டை சைன் பண்ணியிருக்காரு. அப்போது அந்த நேரத்தில் கூட ஸ்டூடெண்ட்க்கு சைன் பண்ணி மார்க் போட்டிருக்காரு. தான் உயிருக்கு போராடிட்டுருக்கோம் தெரிஞ்ச அந்த நேரத்தில் கூட அவரோட தொழிலை அவ்வளோ பக்தியோடையும் மரியாதையோடையும் செஞ்சுருக்காரு. இதோட சோகத்தோட விஷயம் என்னென்னா, அடுத்த நாள் அவர் உயிரோடு இல்லை. அவர் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறப்போ அவங்களோட பொண்ணு, நம்ம அப்பா இவ்வளோ பேஷனேட்டாக இருக்காரே இந்த ஒர்க்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. நம்ம ஈஸியாக ஒரு ஸ்டாஃபை பார்த்தோன்னே கலாய்ச்சிடுறோம், அவங்கள கிண்டல் பண்ணுறோம், ஏன் அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி கூட நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அவங்க எவ்வளோ நமக்காக உழைக்கிறாங்க, எவ்வளோ அவங்களுக்கு உடம்பு சரியாட்டி கூட எக்ஸாம் ஹாலில் நமக்காக என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் ஹாலில் நமக்காக போராடுவாங்க, அவ்வளோ நேரம் கால் வலிக்க நிற்பாங்க, ஏன் சாப்பிடாம கூட வருவாங்க, ஃபேமிலியையும் அங்கே போய் உங்களையும் பார்த்துட்டு ஃபேமிலியும் போய் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஈஸியாக அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுறோம், கிண்டல் பண்ணுறோம். அதெல்லாம் ஒரு படி தாண்டி அவங்களெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசுகிறோம். அவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம அவன் இவன் கூட நம்ம சாரெல்லாம் பேசுகிறது உண்டு. இது எந்த அளவுக்கு தப்பான விஷயம் தெரியுமா? எல்லா காலத்துலேயுமே ஸ்டாஃபை மரியாதை இல்லாமல் பேசுகிற சில பேர் தான் இருக்காங்க. நான் நிறைய பேர் சொல்லலை, நிறைய பேர் அவங்கள தெய்வமாக வணங்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் ரெஸ்பெக்ட் பண்ணாதவங்களா நீங்கள் இருந்தீங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஒரு நாளும் ஸ்டூடெண்ட்டை எப்படியாவது நம்ம மேலே கொண்டு வரணும், அவங்கள நல்ல நிலைமைக்கு ஆளாக்கிடும் தான் ஒரு நாளும் பாடுபட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவரோட ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துச்சு, ரொம்ப மனசை காயப்படுத்துகிற மாதிரியும் இருந்துச்சு. அவரோட பணியை அவர் இறுதி மூச்சு வரைக்கும் செஞ்சிட்டு இருந்தார். கேட்கவே ரொம்ப வியப்பாக இருக்குல்ல? வேறு வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.